ஹலோ மக்களே 382வது எபிசோட்ல போயிரலாம். எபிசோட் 30 ஒரு தனி ஐலண்டே காட்டுறாங்க. பார்த்தாங்க என்னெல்லாமோ இருக்கு. மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் நாமி ரோபின் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளோரியன் ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடுல இப்படி ஒரு ரெசார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்புவாங்களான்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு இருக்கா. எங்க இடத்த பார்த்து நீ ரொம்ப என்ஜாய் பண்றது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேலை பார்க்கறவங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இது வந்து ஸ்பா ஐலாண்டு. இங்க வந்து 12 வகையான பூல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா சாஞ்சி உசப் சோப்பர் எல்லாருமே வந்து டைவ் அடிச்சு என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹாட் பாத் மில்க் பாத் எல்லா பாத்தும் இருக்கு, தனித்தனியாவும் இருக்கு, எல்லாமும் செய்யலாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அங்குள்ள எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றானுங்க. அது மாதிரி இங்க சாப்பாடுலாம் விதவிதமா பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி அங்கிருந்து என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல பக்கம் என்னன்னா சில பேர் வரும்போது வந்து ரெயின்போவும் கேண்டி மலையும் பெய்யும். அந்த சமயத்துல பார்த்தவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆமா அது கடல்ல ஒரு அழகானதான் ரெயின்போ, அது இங்க வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு இது வரவே இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. அதான் சொன்னோம்ல லக்கி விசிட்டர்ஸ் தான் பார்க்க முடியும், எல்லாரையும் பார்க்க முடியாது சொல்லிட்டு அங்க இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னா கேண்டி மலையை பார்க்கலாம்னு நினைக்கேன் அப்படிதான் சொல்லி நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஆமான்னு சொல்றான். இந்த வாட்டர் யூஸ் பண்ணி இந்த ரெசார்ட்டை கண்ட்ரோல் பண்ணதே பெரிய விஷயம் தான் அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் எல்லா வருஷத்துலயும் 10 பில்லியன் பெரிஸ் வந்து நாங்க இதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அவன் நாங்க வேர்ல்டு கவர்மெண்ட் கூட வந்து நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால சாலிடான எங்களுக்கு பிரச்சனை இல்லாம நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றானுங்க. வருஷத்துக்கு 10 பில்லியன் பெரிஸ்னு சொல்லிட்டு நாமி ஷாக் ஆகுறா. அது மாதிரி பைரட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு காதல வந்து சொல்லிட்டு போறான். நீங்க வந்து எங்களுக்கு அரவணைச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு ரோபின். உங்களோட மூட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து மூவ் ஆக பாக்குறான். பைரட்டோ ரெவல்யூஷன் ஆரம்பிக்காரங்களோ பே பண்ண யாருனால இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் 10 பில்லியன் பெரிஸ்னு சொல்லிட்டு இங்க நாமி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அங்க த்ரில்லர் பார்க்ல போற வழில ஒரு ரெசார்ட் இருந்திருக்கு. அந்த ரெசார்ட்ல வந்து இவனு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா லூஃபி சோப்பர் உசப்லாம் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. சோப்பை கீழே போட்டு ஸ்கேட் போர்டு மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைலாம் பார்த்துட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கு. யாரடா அவனுக்கு கோமலிங்கன்னு சொல்லிட்டு அப்படி நின்னுக்கிட்டு ஏதோ ஒன்று பறந்து வந்து விழுது. என்னடா சொல்லிட்டு சோப்பர் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். டே இதெல்லாமே இனிப்புடா கேண்டிஸ் சொல்லிட்டு கேண்டி பால்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க. உசப்பு லூஃபில என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு வாய் ரொம்ப பெருசாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கேட் போர்டு மாதிரிலாம் பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பொண்ணு இவனால பார்த்து சிரிச்சால, அவ திரும்பி வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாருடா முட்டாள்கள்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆமா இது என்ன பெட்டு, இது என்னதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் உசப். சடனா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இதுவா இது ஒரு ஓசன் ரகுன் டாக், இது பேர் நியூக்கின்னு சொல்றாவா. அத மனச்சா அது எதானாலும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒவ்வொரு விலங்கு அது மாறிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு உசப்பு லூஃபி மிரண்டானுங்க. உடனே சோப்பர் சொல்றான், டே அதோட பேர் ரீனாவாண்டா, அது சொல்லுச்சுன்னு சொல்றான். என்னது ரகுன் டாக் பேசுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துறான். நான் ஒன்னும் ரகுன் டாக் கிடையாதுன்னு சொல்றான். அவன் பேசிக்கிறதுல அந்த பொண்ணுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிக்கி. என்ன உனக்கு வயிறு பசிக்கா, உனக்கு லஞ்ச் நான் தரேன்னு சொல்லிட்டு லூஃபி எடுத்து கொடுக்குறான். இது பைரட் லஞ்ச், எடுத்து என்ஜாய் பண்ணு சொல்றான். அவன் நீங்க பைரட்ஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நான் தான் லூஃபி, நான் தான் வருங்காலத்துல கிங் ஆஃப் த பைரட் ஆக சொல்லி கையை விரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். நான் தான் ஷிப் டாக்டர் சோப்பர், நான் தான் அந்த ஷிப் கேப்டன் உசப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களை மாதிரி சிரிப்பு பைரட்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்றான். அந்த பொண்ணு இந்த சாப்பாடுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கையை தூக்கிக்கிட்டு இருக்காவா. சடனா கையை தூக்கிட்டு கீழே போடுற என்னாச்சுன்னு லூஃபி கேக்குறான். என்னோட அக்காவை நான் மறந்துட்டேன்னு சொல்றாவா. என்னது பிக் சிஸ்டரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு பொண்ணு ஓரமா உட்காந்து ஏதோ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அக்காவும் தங்கச்சி சேர்ந்து ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லூஃபியும் அவங்க கூட தான் உட்காந்துருக்காங்க. என்னடா நீங்க இவ்வளவு கணக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு நாமையும் பாத்துக்கிட்டு இருக்கா. இதுல இன்னொரு பக்கம் அந்த நூக்கியோட அனிமல் கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இது எல்லாத்தையும் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு செருப்பா சாப்பிடுன்னு சொல்லிட்டு லூஃபி தூக்கி போடுறான். அது செருப்பா மாறுது, வித்த காட்டிக்கிட்டு இருக்காது. டே இது எதானாலும் மாறுன்னு சொல்றானுங்க. என்னது இது எதானாலும் மாறுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி மிரண்டுட்டான். அப்படியா அப்போ ஒரு பியூட்டிஃபுல் உமனா மாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே அது விலங்கு வகையில ஒரு மாதிரி மாறுது. இதெல்லாம் யாரா கட்டன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நாமி மாதிரி மாறுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். சடனா என்ன பார்த்தா நாமி மாதிரியே மாறுதாவா. பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு. சின்னதா இருந்தாலும் இது நம்ம நாமி தான், நாமி சான்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். அவன் காலையிலே ஒரு போடு போடுறாவா. தங்கச்சி பாத்துக்கிட்டு இருக்கா. அக்கா இது ரொம்ப சிரிப்பா இருக்குன்னு சொல்றான். ஆனா தங்கச்சி ஏதோ சோகமா இருக்கா. கையில ஒரு புக்கை வச்சு இருக்காவா. நீ போக போறீங்கன்னு சொல்லிட்டு அக்காட்ட கேக்குறா. அவ அக்காவும் ஆமான்னு சொல்றான். ஆனா அவங்க என்ன நடக்குன்னே தெரியல. என்ன நீங்க கிளம்ப போறீங்களான்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. ஆமா நீங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப நன்றி, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. நியூக்கி விளங்கும் அங்க இருந்து கிளம்புது. ரொம்ப நன்றி லூஃபி, நாங்க கிளம்புறோம்னு சொல்றாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல ஒரு சிரிப்பு வருது. நான் உங்க 2 தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பைரட் கேப்டன் வந்து அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஃபாக்ஸி பைரட். உங்களை பிடிச்சது ரொம்ப சந்தோஷம்டா, உங்களை திரும்பி பார்த்துட்டேன், அது மாதிரி நீங்க இடங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபியை பார்த்து பேசுறான். டேய் முகிவரா நீ எங்கடா இங்க வந்து சொல்லிட்டு கத்துறான். டேய் ஒன்னு எனக்கு தெரியுமான்னு சொல்லி லூஃபி கேக்குறான். சொன்னோன்னு தலையே தொங்கிருச்சு, நம்மளால மறந்துட்டான். டேய் நீ தானடா ஜோரட் அடிவங்கன்னு சொல்லிட்டு குரங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த குரங்கள் ஞாபகம் இருக்கு, ஃபாக்ஸி பைரட் ஞாபகமே இல்ல. டேய் என்னோட பைரட் பிளாக் என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு என்னை அவமானப்படுத்தினடா, என்னை ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பைரட் கேப்டன் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இப்போ தானே எனக்கு புரிஞ்சிருச்சு 2 தலையா, அது நீ தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இவன் ஷூட் பீம் போடுவோம்லடா, அது இவன் தானு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்லோ பீம் பண்ணுவாடான்னு சொல்லிட்டு கதையை முடிச்சதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா
என்ன பார்த்தா மூஞ்சி மாதிரி ஒரு கண்ணாடி ரெடி பண்றான். மிரருக்குள்ள ஏறி நின்னுக்கிட்டு இருக்கான். ஹை ஸ்பீடு ரொட்டேஷன் மிரர் பால் ஆம்பிளிஃபையர்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லோ பீமா வந்து கண்ணாடி வர வச்சு போட்டு விடுதான். எல்லா திசையிலையும் திருப்பி விடுதான். அவன் திருப்பி விட்டோன்னு எல்லாரும் மேலே ஸ்லோ பீம் படுது. பட்டோன்னு எல்லாருமே ஸ்லோவா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். நான் இது வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில ஒரு புக்லெட் மாதிரி வச்சிருக்கான். அதை பிடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஞாபகம் வச்சுக்கோ முகிவரான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் சடனா அங்கிருந்து என்னன்னு பார்த்தா பெரிய இடமா இருக்கலாம். அந்த இடத்தை அப்படியே சுவிட்ச் பண்ணி மூவ் பண்றான். ஸ்லோ பீம் வர போட்டான். அந்த நிக்கிற இடத்தையும் மூவ் பண்ணிட்டான். இப்போ அவங்க கீழே உள்ள போறாங்க. 7 5 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றானுங்க. இதுல ஒரு பக்கம் நம்ம ப்ரூக்க கட்டுறாங்க. ஸ்கல் ஜோக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வரான். பிராங்கி எங்க வரான். காய்ஸ் எங்கடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு டே பிராங்கி ப்ரூக்கு அவங்களை அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். அவ்வளவுதானே இந்த அடிய போறன்னு சொல்லிட்டு வெப்பன் லெஃப்ட்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டானுங்க. நம்ம ஜோர ஓரம் மறந்துட்டாங்க. அவன் வேற ஒரு ஓரமா உட்காந்துருக்கான். லூஃபி கம் போட்டு அவங்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கான். இங்க சியான் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரோபினா ஆட்டத்தை காமிச்சு எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. காய்ஸ் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளால எல்லாத்தையும் காப்பாத்திட்டு மேல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி யாரா நீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ நான் தான் ரப்பர் மேனு. இந்த 2 தலையில 2 துண்டாக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றான் லூஃபி. உன் க்ரூமேட்ல இப்ப 2 பேரை புதுசா ஆட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ப்ரூக்கும் பிராங்கியும் புது ஆளுங்க. என்னடா எலும்புக்குள்ளாம் ஒரு டீம்ல இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறானுங்க. அவனுங்க ஓடி வந்து மிரர் கேட்டுக்குள்ள போய் ஒரு அடி அடிக்கிறானுங்க. வேகம் அடிச்சாலும் மிரர் கேட்டே உடஞ்சு துண்டு துண்டா போயிருச்சு. லூஃபியா டென்ஷன் ஆயிட்டான். கம் பஸ்ஸுக்கோன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுதான். அடிச்சு அதுல ஃபாக்ஸி பேர்ட்டே செதறிட்டான். ஸ்ட்ரீட்டா தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டான். இதுல ஒரு பக்கம் மக்கள்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜோரோ அங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்கான். என்னதான்டா நடக்கு எங்கடா எல்லாருமே இங்கிறது கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். நம்ம க்ரூமேட் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ தேடாமலே இருக்கான். அதுக்கப்புறம் நாம இந்த பொண்ணுகள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொல்றாவா. என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உன் கையில ஒரு நோட் புக் வச்சிருக்கே அது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாக்ஸி பேர்ட்ட பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃபாக்ஸியான்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கறா. உங்களோட நோட் புக்ல தான் அவன் ஏதோ இன்ட்ரெஸ்டா இருக்கான். அதுல தான் ஏதோ விஷயம் இருக்கு அப்படிதானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அந்த நோட் புக்ல ஒரு விஷயம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு சொல்ற அந்த பொண்ணு. என்னது ஜுவல்ஸ் கிரியேட் பண்ணலாமா. அப்படி என்ன கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. டேய் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றா. இந்த பைரட்ஸ் எல்லாம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுதாங்க. இவங்க மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். இவங்க ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. இவங்க அவங்கள டீல் பண்ணிக்கிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. சரின்னு சொல்றா. அவ அக்காவும் சடனா அந்த நோட் புக் எடுத்து காட்டுறா. இது எங்க அப்பாக்குள்ளதுன்னு சொல்றாங்க அவங்க. என்ன இதுல ஃபுல்லா ஃபார்முலாஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. எங்க அப்பா வந்து ஒரு இன்வென்டர். அவர் வந்து இந்த ஃபார்முலா கிரியேட் பண்ணிருக்காரு. எப்படி ஜுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. உன்னால படிக்கணும்னு நாமி கேட்கறா. என்னால படிக்க முடியாது. ஆனா எங்க அக்காவால படிக்க முடியும்னு சொல்றா. சாயோ நீ உண்மையிலே வேறன்னு சொல்றா. அக்கா பேரு சாயோ. உன்னை அப்படி பாத்துக்கிட்டே இருக்கா நாமி. ஆமா இதுல ஏதோ ஒரு மார்க்கிங் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமி கொடுத்து பாக்குறா. இது ஹார்ட் பாத்னு சொல்றான். அப்ப இதுல சீக்ரெட் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தா மொத்த பக்கமும் சுத்தி உட்கார்ந்துருக்கானுங்க. எவனு வருவானா அடிச்சு நொறுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. 99% கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் 1% தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா லூஃபியோ அந்த விலங்கு கூட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஹாட் வாட்டர் மார்க் தான் வந்து ஏதோ விஷயம் இருக்கு. இந்த ஸ்பா ஐலண்டுக்குள்ள போனா சரியா தெரிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்கா நாமி. சரி நம்ம இந்த இடத்துக்கு போவோம்னு சொல்லி நாமி சொல்றான். ஆனா அந்த இடத்த நாங்க எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம். அது எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொல்றாவா. இந்த புக்ல எழுதிருக்க வச்சு உங்களால ஜுவல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ரோபின் கிட்ட இருக்கா. ஃபாக்ஸ் இதை தேடி வரணும்னா கண்டிப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நம்மளும் இதை நம்பணும்னு சொல்றான் நாமி. இது ஃபேக்கா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்கா. ரீனான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கா. இது கண்டிப்பா வந்து ஃபேக்கா தான் இருக்கும். இதுல ஜுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எங்க அப்பா போய் சொல்றவரு அவர் ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு பேச ஆரம்பிக்கா. சடனா 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை காட்டுறாங்க. ரீனாவும் சாயாவோட வில்லேஜ் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட தான் இந்த விலங்குல இருந்திருக்கு. சாயா ரீனா இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நின்றுட்டு இருக்காரு. இதான் கோல்டன் பீட்டில்னு சொல்றாரு அவரு. இந்த மாதிரி ஒரு பீட்டில் நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நம்ம வில்லேஜே அழிஞ்சிருமா. இதை நான் வேற பார்த்துட்டானே என்ன செய்யன்னு சொல்லிட்டு அப்பா முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா அதை நல்லா பாருங்க அது கோல்டு எல்லாம் கிடையாது சம்மந்தமே இல்லாம இருக்குன்னு சொல்றாரு ரீனா. அதை கேட்ட நக்கலா சிரிக்காங்க. எல்லாரும் ஏமாத்திருக்கானுங்க. முட்டாள்தனமெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரீனா கத்திக்கிட்டு இருக்கா. நானும் பயந்துட்டேன். ஆனா அப்பெல்லாம் எதுவுமே ஆகலன்னு சொல்றாரு அவரு. அவங்க அப்பாவுக்கு வில்லேஜ்னா ரொம்ப பிடிக்கும். பொண்ணும் அவங்க அப்பாவை ஒன்னா உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எங்க அம்மா பிறந்தது அங்கதான். நாங்க எப்பவுமே சந்தோஷமா ஒன்னா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்றா. என்னோட ரிசர்ச் வந்து நம்ம மொத்த வில்லேஜையும் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த உலகத்தையும் நல்லா கம்ஃபர்ட்னஸ்ல வைக்குன்னு சொல்றாரு. அப்பா அப்படி என்ன ரிசர்ச் நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஜாயோ கிடைக்கிட்டு இருக்கா. நான் ஒரு ஜொல்ல பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஜொல்லே கிரியேட் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்பெல்லாம் உனக்கு கிரியேட் பண்ணலாமா அப்பான்னு சொல்லிட்டு ரீனா கிடைக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு அவர் நக்கலா சிரிக்காரு. உங்க அப்பாவோட பேச்சு எல்லாமே சிரிப்பா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. அவரெல்லாம் ஒன்னும் ஃபன்னிலாம் கிடையாது. அவரை பார்த்தாலும் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு ரீனா. என்னன்னு பார்த்தா ரிசர்ச் கண்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க தனியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எல்லாருமே எங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க தனியாவே அப்ப இறந்துக்கலாம் அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் சொல்றாவா. அதுக்கப்புறம் சில மாசத்துக்கு அப்புறம் தான்டா ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நூக்கி சடனா வந்துச்சு. அது வாயில நோட் புக்கை எடுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்றாவா. அந்த நோட் புக்ல அவங்க அப்பா அப்படி என்ன எழுதி அனுப்பியிருக்காருன்னா டியர் டாட்டர்ஸ் இந்த ரிசர்ச்சை நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எழுதி இருந்திருக்காரு. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த விஷயத்தை வந்து இன்னொரு பக்கம் எவனோ கேட்டுக்கிட்டே இருக்கான். போன் மூலியமா கேட்கறான். இதுல ஜொல்லு இருக்காது ஒண்ணு இருக்காது எல்லாமே ஏமாத்ததான் இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்
பெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துறா. உங்க அப்பா உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான் லூஃபியை என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். நாங்களும் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கணும், அதை கிரியேட் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் சொன்னது நீங்க கேட்டீங்களா கேட்கலன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கறா. டேய் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜோரா வரான். சரி உனக்கு தான் அது பிடிக்கலன்னா நீ எதுக்கு இதை தேடி வந்து சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் வரல, எங்க அக்கா தான் வந்தா, அவளுக்கு பாடி கார்டா வந்தேன்னு சொல்றாவா. பிக் சிஸ்டர் வந்து அதை தேடி வந்தாங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நான் வந்தேன்னு சொல்லிட்டு ரீனா மாஸ்க் காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஜுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும், என்னால முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பொண்ணுனே முழிக்கிறானுங்க அவனுங்க. எங்க அப்பாவை நான் நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பிக் சிஸ் சாயோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா ரீனா. எல்லாருமே எனக்கு ஹெல்ப்னு ஆரம்பிக்க சாயோ சடனா ஏதோ ஒரு பட்டன் வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா. ரீனாவை பிராங்கி காப்பாத்துறான். சடனா ஒரு சத்தம் வருது. டே இந்த பொண்ணை நான் தூக்கிட்டேன், உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வேணா நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. இது அந்த ஷிப்போட ஹோஸ்ட் அவன் தானே பேசுறான்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே பேசுறாங்க. என்ன ஷிப்ல ஒருத்தர் முதல்ல வந்தாம்ல, அவன் தான் எல்லா இதுலயும் பார்த்துருக்கான். நோட் புக்ல உள்ள சீக்கிரம் மட்டும் நீங்க அன்கவர் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணை நான் திரும்பி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபாக்ஸி மட்டும் எதிரி கிடையாதா, இவனுங்களும் இருக்கானுங்களா, என்னடா செய்ய லூஃபின்னு சொல்லிட்டு உசப் கத்துறான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. see you bye.